இன்றைக்கு நம்முடைய வேத பகுதி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3 அதிகாரம் 7ல இருந்து 12 வரை உள்ள வசனங்கள நம்ம வாசித்தோம். அந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் பரிசேயர், சதுசேயர்கிட்ட அந்த வசனத்தை குறித்து அவர் பேசுகிற ஒரு வேத பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசேயர், சதுசேயர்களை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு பார்த்தா, "விரியன் பாம்பு குட்டிகளே" அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவரை துதிக்கல, நீங்க ஆண்டவரை தேடல அப்படின்னு சொன்னா, கல்லுகளினால ஆண்டவர் பிள்ளைகளை உண்டு பண்ணி அவரை ஆராதிக்கிறதற்கு, அவரை தொழுகிறதுக்கு வைப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் தான் யாரு அப்படிங்கறத அந்த சதுசேயர் பரிசேயருக்கு அந்த 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் உள்ளத அவர் கரெக்டா சொல்லிடுறாரு பாருங்க. அந்த சதுசேயர் பரிசேயருக்கு தான் எப்படிப்பட்டவர், தான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படிங்கறத அவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை அந்த வசனத்துல அந்த 11 12 வசனத்துல அவர் ரொம்ப கிளியரா சதுசேயர்களுக்கு அவர் சொல்லிடுறாரு. ஏன் அந்த சதுசேயர்களுக்கு அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சதுசேயர்கள் யாரு, பரிசேயர்கள் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தின்படி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சதுசேயர்கள் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. அதை நிராகரிப்பாங்க. அதை நம்ம மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 23:8 கூட நம்ம அதை வாசிக்க முடியும். அப்புறம் மரணத்துல ஆத்துமா அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. அதனால மரணத்துக்கு பிந்திய வாழ்க்கையை இவங்க நம்புறது கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஆவி உலகம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கிறவர்கள் தான் அந்த சதுசேயர்கள். ஆனா மறுபிறவி அப்படிங்கறத இவங்க என்ன செய்யறதுன்னா ஏற்றுக்கொள்றது கிடையாது. இந்த சதுசேயர்கள் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு முரண்பாடானவர்கள் இந்த சதுசேயர்கள். இவர்கள் யூத மார்க்கத்தில் உள்ள ஒரு பிரிவினர்கள் தான். ஆனா இவர்கள் தேவதூதர்கள், பிசாசு, உயிர்த்தெழுதல் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறவர்கள் தான் அந்த சதுசேயர்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம மார்க் 12, 18, அப்போஸ்தலர் 4:1, அப்போஸ்தலர் 5, 15ல இருந்து 17 இப்படி நிறைய வசனங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும். இந்த பரிசேயர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க உயிர்த்தெழுதல நம்பிக்கை உள்ளவங்க தான். மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை உண்டு. மரணத்துக்கு பின்பு அவர்கள் செய்கிற கிரியைக்கு தக்க பலன் உண்டு, வெகுமதி உண்டு, தண்டனை உண்டு என்று சொல்லி நம்புகிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இவர்கள் தேவதூதர்கள், ஆவி, பிசாசு இதெல்லாம் உண்டு நம்பக்கூடியவர்கள் இந்த பரிசேயர்கள். இவர்களும் யூத மார்க்கத்துல உள்ள ஒரு பிரிவினர்கள் தான். ஆனா இவங்க 2 பேரும் என்னன்னா கூட்டா சேர்ந்துப்பாங்க. எங்க போனாலும் கூட்டா சேர்ந்துப்பாங்க. அந்த யூத மார்க்கத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும், ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணணும்னு சொன்னா இவங்க ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாங்க. ஆனா கிறிஸ்துவின் போதனைக்கோ மற்றபடி ஆண்டவருடைய வழிபாடுகளுக்கோ இவங்க இவங்களுக்குள்ள இவங்க 2 பேரும் என்னதான்னா விரோதிகள் தான். ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்காக எங்கேயாவது சண்டை போடணும்னா மட்டும் இவங்க 2 பேரும் என்ன செய்துக்கிடுவாங்கன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வஞ்சக குணமுள்ள இவங்க இருந்தனாலதான் யோவான் ஸ்நானகன் இவங்களை பார்த்து கூப்பிட்டார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நீங்களாம் விரியன் பாம்பு குட்டிகளின் சுவாபம் உள்ளவங்க தான். ஆனா வரும் கோபம்னு ஒண்ணு வருது. அந்த கோபத்துல இருந்து தப்பிக்கணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த காரியத்தை உங்களுக்கு யாரு சொன்னா? அப்படி நீங்க எடுத்தாலும் நீங்க அதுல நிலை நிக்கிறவங்க இவங்க நிலை நிக்கிறவங்க கிடையாது. சத்தியத்தை கேட்பாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனா அதை கடைபிடிக்கிறவங்க கிடையாது இவங்க. அதனாலதான் அவர் அப்படி சொல்லி அவன் என்ன செய்யறாரு கூப்பிடுறாரு. அந்த விரியன் பாம்பினுடைய குணம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது விஷத்தன்மை உள்ளது. ரொம்ப பெரிய பாம்பு. கல்லுக்கடியில தான் அந்த பாம்பு இருக்கும். அது எதிரிகளை என்ன செய்யும்னா பதுங்கி இருந்து பயங்கரமா தாக்கும். அது இருக்கிறதே தெரியாது. மணலுக்குள்ள கூட அது புதைஞ்சி இருக்கும். அதனாலதான் நம்ம மற்ற அதிகாரங்கள்ல நம்ம இந்த கோத்திரத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது அந்த பாம்பு குதிகாலை கடிக்கும், அதுக்குள்ள அது மறைந்திருக்கும்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விரியன் பாம்பு என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷத்தன்மை உள்ளது. இவங்க வெளி போர்வையில நீங்க பாத்தீங்க இந்த சதுசேயர்கள் சொன்னா நீண்ட அங்கிகளை தரித்து விடுவாங்க, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க வெளி ஜனங்கள் இவங்களை அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தாதான் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வஞ்சத்தனம் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யும் நல்லா தெரியும். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் நேரடியா நேருக்கு நேர் அவங்களோட மனசாட்சியோட அவர் பேச ஆரம்பிச்சாரு. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களா தானே நீங்க இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த வழியை உங்களுக்கு காட்டினது யாரு அப்படின்னு சொல்லி டைரக்டா அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் என்ன செய்யறாருன்னா பேசுறாரு. இனி இவங்க ரபிகள் என்று அழைக்கப்படுகிறதற்கு விருப்பப்பட்டவங்க. ஜனங்கள் தங்களை ரபி ரபி ரபின்னு அழைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க இவங்க. அப்படி அவங்க ரபின்னு அழைக்கப்பட்டவங்க விருப்பப்பட்டனாலதான் இவர் அதை மாத்தி கூப்பிட்டாரு. ரபின்னு அதுக்குரிய குணாதிசயங்கள் வேறடா,
ஆனா நீங்க வந்து பார்த்தா விரியன் பாம்பு குட்டிகளெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நேர் ஆப்போசிட்டா யோவான் ஸ்நானகன் வந்து தைரியமா அவங்கள வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து அதை அவங்களுக்கு சொல்றார், நீ இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசாட்சியோடு கூட அவர் அதிகமாக என்ன செய்கிறார், பேசுகிறார் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்துல நம்ம தியானிக்க முடிகிறது. அடுத்தாக அவர் பார்க்கும்போது அந்த 12ஆம் வசனத்துல அவர் இப்படியாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இவங்களை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்களுக்கு பெருமை என்னன்னா, நாங்க ஆபிரகாமின் சந்ததிகள். இன்னைக்கும் நீங்க யூத ஜனங்களை பாத்தீங்கன்னா இந்த தோராவை தூக்கி வச்சுட்டுதான் ரொம்ப கொண்டாடுவாங்க. அந்த வீடியோஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு அதை தூக்கி முட்டிடுவானுங்க, அதை தூக்கிட்டு ஒரே ஆட்டம் தான் அந்த தோராவை தூக்கி வச்சுட்டு. அவங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு தோரா இருக்கு, எங்க ஃபாதர் வந்து ஆபிரகாம், நாங்க யூத குலத்துல உள்ளவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமை. அதான் அவர் சொல்றாரு, ஏய் உங்களை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நான் வழி நடத்திட்டு யோசுவா வழி நடத்திட்டு வரும்போது யோர்தான் அவங்க தாண்டும் போது அந்த எப்படி அவங்கள வந்து அவர் தப்பிச்சு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது பின்வரும் சந்ததிகளுக்கு அடையாளமாக 12 கற்கள் அந்த யோர்தான் நடுவுல வந்து அவர் வந்து அடுக்கி வைப்ப சொல்லுவார் ஆண்டவர் அவங்கள. நான் நினைக்கிறேன் இவர் இந்த யோவான் ஸ்நானகன் வந்து அந்த யோர்தான் நதியில ஞான ஸ்நானம் கொடுத்த இடம் கூட அந்த கல்லு பக்கத்துலதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்களை பார்த்து சொல்லியிருப்பாரு, பாருடா நீங்க கூப்பிடாட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆண்டவர் அடுக்கி வச்சிருக்க அந்த கல்லுகளினால உங்களுக்கு எல்லாம் உணர்வே இல்லையே, எப்படி உங்களை நடத்திட்டு வந்தாரு அப்படிங்கிற உணர்வு இல்ல, சத்தியத்தை நீங்க ஒழுங்கா கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றீங்க, அதுக்குள்ள விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா, கற்பனைகளை பிரமாணங்களை செய்கிற அதெல்லாம் என்ன அப்படி அவங்க சம்பிரதாயமாய் அதாவது எப்படி கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த யூத ஜனங்கள் வந்து அதை வந்து ஒரு வழிபாடா நினைச்சு அவங்க கடைபிடிச்சாங்களே தவிர, அது ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஒரு கட்டளை பிரமாணம், அதை நம்ம வந்து கருத்தா கை கொள்ளணும் அப்படின்னு அவங்க வசதிக்கு ஏற்ப உட்காராத, தொடாத, ருசி பாராத, வெளியே போனா நீ குளிச்சுட்டு தான் நீ வரணும், அப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், அந்த 613 நியாயப்பிரமாணத்தையும் பாரமா தான் ஜனங்கள் மேல அவங்க சுமத்துனாங்களே தவிர்த்து அதை வந்து அவங்க லெகுவா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை கடைபிடிப்பதற்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்கலன்னா அவங்க சொல்லி கொடுக்கல. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் அவங்களை பார்த்து சொல்றார், நீ ஆபிரகாமின் சந்ததியா நீங்க சொல்றீங்க, ஒன்னையுமே நீங்க கடைபிடிக்கிறது கிடையாது, நீங்க வந்து இப்படி ஆண்டவருக்குள்ள வரல அப்படின்னா கூட ஆண்டவர் இந்த கல்லுகளை வந்து பிள்ளைகளாக்கி அவங்கள வந்து அவர் ஆராதிக்கவும் சேவிக்கவும் வைப்பாரு அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் அந்த சதுசேயர்களுக்கு பரிசேயர்களுக்கு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சதுசேயர் பரிசேயர்களை பார்த்து ஒரு முதலாவது சொல்ற, நீங்க விரியன் பாம்பு குட்டிகளா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னாலும் அதனுடைய குணாதிசயங்கள் உனக்கு இல்லாததுனால நீ வந்து கல்லுகளை அந்த கல்லை வச்சு கூட நான் என்னை ஆராதிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு மனம் திரும்புவதற்கேற்ற கனி கிடையாது உன்கிட்ட. அதனாலதான் அவர் அந்த 10ஆம் வசனத்துல சொல்றாரு, கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா அவர்களுக்கு சொல்றாரு. இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளுறோம்னா, ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்துக்குன்னு அழைத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அதுல அவருடைய திட்டங்களை நோக்கத்தை தெளிவா அறிந்து கொண்டு அதை நம்ம வந்து அடக்கி வைக்கிறவங்களா, அதை வஞ்சனையா வைக்கிறவங்களா இல்லாதபடிக்கு, இந்த சர்ப்பத்தை போல நமக்குள்ள ஒரு வஞ்சக புத்தி வச்சுட்டு இதை நம்ம சொல்லிடக்கூடாது, ஷேர் பண்ணிடக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை மத்தவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இல்லாதபடிக்கு, அதே மாதிரி ஏழை எளியவங்க பக்கத்துல இருந்தாலும் நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு அதை கொடுக்குற குணம் இல்லாதபடிக்கு, நாட் ஒன்லி சத்தியம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம அதை அடக்கி வைக்காதபடிக்கு, உலக மனுஷர்களைப் போல நாமே நமக்கே அப்படின்னு இருக்காதபடிக்கு அது நம்ம பிறருக்கும் அதை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, கல்லான இருதயம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சத்தியத்தை போதிக்கிறதுலையா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு நாம் அதை காண்பிக்கிறதுலையா இருக்கட்டும், நித்திய கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கொண்டு அவருடைய இரத்தத்துல பங்காளிகளாய், அவருடைய இரத்தத்தின் உடன் பங்காளிகளாய், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய், விலைக்கிரயமாய் கொடுத்து வாங்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாம் அதை மிகவும் தாராளமாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இவங்களை போல வந்து சிலது மட்டும் சதுசேயர் பரிசேயரை போல சிலதை மட்டும் கற்றுக்கிட்டு அதை மட்டும் நம்ம அடமண்டா பண்ணிக்கிட்டு, சில சர்ச்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு உலகத்துல. அதை மட்டும் பார்த்துக்கிட்டு சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஏதோ புது உடன்படிக்கையின் மக்கள் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த புது உடன்படிக்கைன்னு மகத்துவத்தையே இந்த ஜனங்கள் வந்து மறந்து போகிறதுக்கு பிசாசருடைய கண்களை குண்டாக்கி வைத்திருக்காங்க. அதை வந்து எப்படி அவங்க வந்து இந்த எனக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த October 7 அடி வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் ராத்திரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பினேன்னு நினைக்கிறேன்.
எப்படிதான் கண்ட கண்ட பிசாசோட விக்கிரங்களா பெருசு பெருசா கொண்டு போய் வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு மியூசிக்க போட்டு ஆட்டம் போட்டுட்டு கிடந்துச்சுதுங்க. ஆண்டவர் வானத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாரு. போட்டாரு பாருங்க ஒண்ணு, ஓடும் சிதறடிக்கிறாரு. இப்போ அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஊழியக்காரங்களும் இன்னைக்கு அப்படிதான் எழுதுறாங்க. நாங்க புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள்ங்கிறாங்க. அவங்கள மாதிரிதான் ஆட்டம் போடுறாங்க. தெரியல, இது கிருபையின் காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனனால ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு மூவும் அவருடைய வருகைக்குரிய மூவா தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுபடினால நம்ம சத்தியத்தை அறிந்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது அதை ரொம்ப திட்டமும் தெளிவுமா யோவான் ஸ்நானகன் பாருங்க அழகா அடிச்சு விடுறாரு. நீ ரபின்னு அழைக்கப்படுற, ஆனா நீ விரியன் பாம்பு குட்டி, நீ ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்ற, ஆனா ஒண்ணு இல்லைனாலும் கல்ல வச்சாது ஆண்டர் என்ன செய்வாரு, அவருடைய சந்ததி அவர் உருவாக்குறதுக்கு அவரால் முடியும் அப்படிங்கறத தைரியமா அவர் சொல்றாரு. தைரியத்தை தான் நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்ல பாருங்க, சவுல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு தாவீதை ரீப்ளேஸ் பண்றது ஆண்டவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு வஸ்தி இருக்கிற இடத்துல ஒரு எஸ்தரை கொண்டு ரீப்ளேஸ் பண்றது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? அது அவ்வளவு ஈஸியா ஆண்டவர் செய்துட்டு போறாரு. ஆகவே இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த உக்கிரானத்துவத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்கள்ல நாம் மிகவும் ஞானம் உள்ளவர்களாய் இருந்து அதை தாராளமாய் ஆண்டவருடைய காரியத்துக்காக நாம் செய்கிறவர்களா இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி இந்த பரிசுத்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. சதுசேயர்களைப் போல பரிசேயர்களைப் போல ஆண்டவரே, நாங்க உலக பகட்டுக்காக ஆண்டவரே, உலகத்துக்காக ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எதையும் நாங்கள் செய்யாதபடிக்கு அப்பா, நாங்கள் விரியன் பாம்பு குட்டிகளா இல்லாதபடிக்கு, ஆபிரகாமின் சந்ததிகள் என்று நாங்கள் மார்க்கட்டி கொண்டு நடக்காதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அழைப்பை, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உக்கிரானத்துவத்தை நாங்கள் அறிந்து புரிந்து அதை நேர்த்தியாய் நாங்கள் கற்றுக்கொண்டு அப்பா, நீர் ஆண்டவரை விரும்புகிற, நீர் எங்களிலே சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல உற்றான வேலைக்காரிகளாய் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே இந்த பணியை நாங்கள் செய்து முடிக்க உமக்காய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த ராஜ்யத்தை கட்டி நீ வருகிற நாட்களிலே நாங்கள் உடைய சமூகத்திலே நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி இந்த பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த சாங் மட்டும் கடைசி சான்ஸா மட்டும் ஒரு வாட்டி கூட நம்ம பாடுவோம். ஆபிரகாமின் புத்திரர் என்போர் ஆண்டவரை மறந்து விட்டால், ஆபிரகாமின் புத்திரர் என்போர் ஆண்டவரை மறந்து விட்டால், கல்களால் தம் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா? கல்களால் தம் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா? கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால், ராஜ்யத்தின் புத்திரர் என்போர் அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால், ராஜ்யத்தின் புத்திரர் என்போர் அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால், வேலி அருகே உள்ள மனிதர் கலியாண சாலை நிரப்புவார். வேலி அருகே உள்ள மனிதர் கலியாண சாலை நிரப்புவார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால், வேதம் கற்று ஓதி போரும் சத்தியத்தை கடைபிடித்தால், வேதம் கற்று போதி போரும் சத்தியத்தை கடைபிடித்தால், ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே.
கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். நன்றி.